ஒபீடியன்ஸு, டிசிப்ளின் இல்லை, கமிட்டட் டீச்சர்ஸ் இல்லை, சரியான வழிகாட்டுதல் இந்த பள்ளிக்கூடத்தில் இல்லைன்னா கண்டிப்பாக மார்க் அடிபடும். நம்ம குழந்தை எவ்வளவுதான் டிசிப்ளினாக அந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பித்தாலும் அந்த வகுப்பு எப்படி இருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்க. என்னென்னு பார்த்த பெற்றோர்களே, சில நாட்களுக்கு முன்பு ஒரு சிறிய வீடியோ போட்டிருந்தேன். சென்னைக்கு அருகாமல் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் இந்த ஒரு பேரண்ட்டு வந்திருந்தாங்க. அந்த குறிப்பிட்ட பள்ளிக்கூடத்தில் 10th ஸ்டாண்டர்டில் கிட்டத்தட்ட 200 குழந்தைகள் படித்தாங்க. இந்த வருஷம் அதுலேருந்து பாதிக்கு மேலே டிசி வாங்கிட்டு மற்ற பள்ளிக்கூடங்களுக்கு போயிட்டாங்க. நாங்கள் என்ன செய்கிறதுன்னு தெரியல, குழப்பமாக இருக்காங்க அப்படின்னு போட்டிருந்தேன். இதில் அதனுடைய தொடர்ச்சியாக நான் பேச விரும்புகிறேன். ரெப்புடேஷன் என்று ஒரு வார்த்தை உண்டுங்க. அது ஒரு ரெப்யூட்டட் பள்ளிக்கூடம், அது ரெப்யூட்டட் கடை, அது ரெப்யூட்டட் ஃபேமிலிலாம் சொல்லுவாங்க. நல்ல பெயர் எடுத்த குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க, ரெப்யூட்டட். அந்த ரெப்புடேஷனுக்காக தான் ஒரு லாயல்ட்டி கிடைக்கும். அதே மாதிரி தான் பள்ளிக்கூடங்கள் ரெப்புடேஷன், நல்ல ரெப்புடேஷன் பள்ளிக்கூடத்தில் போய் கியூ நிற்பாங்க சேரணும்னுட்டு. ஆனால் அந்த ரெப்புடேஷனை ரீட்டைன் பண்ணிக்கணும், மெயின்டைன் பண்ணிக்கணும், சஸ்டெயின் பண்ணிக்கணும். தொடர்ந்து அவங்க அதிகமான மார்க் ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதை பெற்றோர்கள் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு 10th ஸ்டாண்டர்டில் ஹையஸ்ட் மார்க் வாங்க வைக்க முடியல, +2ல் வாங்க வைக்க முடியல என்றால் அந்த பள்ளிக்கூடத்தில் குழந்தைகள் படிக்கணுமா என்ற ஒரு பெரிய கேள்வி பெற்றோர்கள் மனசில் கண்டிப்பாக வரும். சரி, எதனால் அதிக மார்க் வாங்கணும் அப்படின்னா ஒரு சிம்பிளாக லாஜிக் எடுத்துக்கோங்களேன். அதிகமான மார்க் வாங்கினவங்க எல்லாருமே அந்த குறிப்பிட்ட பள்ளிக்கூடத்தை நோக்கி போகிறாங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் படித்த குழந்தைகள் மிக மிக அதிகமான மார்க் வாங்கின குழந்தைகள் அதை விட்டு வெளியில் போகிறதுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா அந்த வகுப்பு எப்படி இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. எல்லாம் நல்ல மார்க் வாங்கின குழந்தைகளாகவே இருப்பாங்க. அப்போ அந்த போட்டி மனப்பான்மை இருக்கும். மற்ற பள்ளிகளிலிருந்து வராங்க அதிக மார்க் வாங்கின குழந்தைகள், இந்த பள்ளியில் அதிக மார்க் வாங்கின குழந்தைகளும் மற்ற பள்ளிக்கு போகிற மாதிரி இல்லை என்றால் இட்ஸ் அ வெரி ஹெல்த்தி கிளாஸ் ரூம். அதற்கு மாறாக அதிகமான மார்க் வாங்கின குழந்தைகள் இந்த ஸ்கூலில் விட்டும் போயிடுறாங்க. மற்ற பள்ளிக்கூடத்திலிருந்து அதிகமான மார்க் வாங்கின குழந்தைகள் இந்த பள்ளிக்கூடத்துக்கும் வரலை அப்படின்னா அந்த கிளாஸ் ரூம் எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். நான் பல பதிவுகளில் போட்டிருக்கேன். ஒபீடியன்ஸு, டிசிப்ளின் இல்லை, கமிட்டட் டீச்சர்ஸ் இல்லை, சரியான வழிகாட்டுதல் இந்த பள்ளிக்கூடத்தில் இல்லைன்னா கண்டிப்பாக மார்க் அடிபடும். நம்ம குழந்தை எவ்வளவுதான் டிசிப்ளினாக அந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பித்தாலும் அந்த வகுப்பு எப்படி இருக்குன்னு யோசனை பண்ணி பாருங்க. இவனை கான்சென்ட்ரேட் பண்ண விட மாட்டாங்க என்றால் அது மாதிரியான மாணவர்கள் அங்கே தங்குறாங்க. நல்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் அங்கே இல்லை. பேர்ட்ஸ் தி சேம் ஃபெதர் ஃப்ளாக் டுகெதர் என்று சொல்லுவார்கள். இனம் இனத்தை சாரும் என்று சொல்வார்கள். அப்போ குறைவான மார்க் வாங்கின குழந்தைகள் எங்கேயும் சேர்க்க முடியாதா அப்படின்னா இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான கருத்தை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். சிறியரை மேம்படச் செய்தால் தெய்வம் நம்மை வாழ்த்தும் என்ற ஒரு பாரதியாருடைய கவிதை. அந்த பள்ளிக்கூடம் என்ன செய்யணும்னா மிக குறைவான மார்க் வாங்கின குழந்தைகளை அதிகமாக மார்க் வாங்க வைக்கணும். அது செய்யலை அப்படின்னா அந்த பள்ளிக்கூடம் தன்னுடைய கடமையில் தவறி விட்டது என்று அர்த்தம். இன்னும் சில பள்ளிகள் என்ன பண்ணுவாங்க, குறைவான மார்க் வாங்கின குழந்தைகளை ரீட்டைன் பண்ணிப்பாங்க. வேறு வழி இல்லைன்னா அவங்களுக்கும் வெளியில் சீட்டு கிடைக்காது. சரி, இங்கேயே படி, நீ கேட்ட குரூப்பை கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளை நல்வழிப்படுத்தணும். அதுக்காக மென்டரிங் பண்ணணும். இன்னும் கான்ஸ்டண்ட்டாக அவங்களோட ஃபாலோ பண்ணணும். அந்த வழிகாட்டுதல் இல்லைன்னா இட்ஸ் கோயிங் டு பி அ பிக் கொஸ்டின் மார்க் ஃபார் த ஃபியூச்சர் ஆஃப் த ஸ்கூல். பெற்றோர்களே ஒன்று புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் குழந்தைகளை பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பது ப்ரீகேஜியில் சேர்க்குறீங்கன்னா 15வது வருஷம் 13வது வருஷம் கண்மூடி திறக்கிற வேலைக்கு ஓடிடும். எப்போ ஒரு பள்ளிக்கூடத்தில் 10ஆம் கிளாஸ்லேயும் 12ஆம் கிளாஸ்லேயும் மார்க் வாங்க வைக்க முடியலையோ அதற்கு காரணம் என்ன என்றால் கீழ் வகுப்புகளில் 7, 8, 9 சரியாக ஃபவுண்டேஷன்ஸ் போடுறது கிடையாது என்று அர்த்தம். அதனால் யோசனை பண்ணி பார்த்து நீங்கள் முடிவெடுங்க. அந்த விளக்கத்தை கொடுப்பதற்காகத்தான் இந்த வீடியோ நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தது என்றால் உடனே கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு ஒரு கமெண்ட் போடுங்க.
ஸோ தட் இட் ரீச்சஸ் அக்ராஸ் தி கண்ட்ரி. படிப்பு சம்மந்தப்பட்ட குழப்பங்கள் உங்களுக்கு இருந்தால் மேலே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் போகுது, அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. அதை படிச்சுட்டு வரக்கூடிய பதிவுகளில் அதை நான் போடுறேன். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்.